கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். இன்றைக்கு வாழ்ந்து வருகின்ற எழுத்தாளர் பெருமக்களில் மூத்தவராக எழுத்துலகின் பிதாமகராக விளங்குபவர் யார் என்று கேட்டால், கரிசல் காட்டு கதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கி. ராஜநாராயணன் என்ற முழு பெயர் கொண்ட கீரா அவர்கள்தான். இவர் 1922ஆம் ஆண்டு கோவில்பட்டி மாவட்டத்தில் உள்ள இடைச்செவல் என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, கொஞ்சம் தான் போயிருப்பார். அதிகமாக போனால் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சிருப்பார். அப்போ கூட இவர் எழுதினார், நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கியதில்லை, அப்படி மழைக்கு ஒதுங்கிய போது கூட பள்ளிக்கூடத்திலிருந்து மழையைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு எழுதுகிறார். ஆனால் இவர் மிகச்சிறந்த கதை சொல்லி. இவருடைய முதல் கதை 1958 தாமரை இதழில் வெளிவந்தது. இவருடைய முதல் கதையை பற்றி சொல்லுகிற போது பொது சீப்பு என்கின்ற கதையை பற்றி திரு பஞ்சாங்கம் அவர்கள் இந்து தமிழ் திசையில் அழகாக எழுதியிருக்கிறார். 4 ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அறையில் அந்த சீப்பு எப்படி பயன்படுத்தப்படுது, அது எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அத்தனை பேர் சீவிட்டுருக்காங்க அப்படிங்கிறதும், அந்த சீப்பை பொதுவாக்கின போது எப்படியான நிலைக்கு வந்ததுங்கிற விஷயத்த அவர் சொல்லிவிட்டு கீரா அவர்கள்ட்டே அந்த கதை பற்றி கேட்டிருக்கிறாரு. இவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கரிசல் காட்டு அகராதி ஒன்றை உருவாக்கி காட்டிய பெருமை இவருக்கு உண்டு. அதோடு மட்டுமில்லை, 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அதில் மின்னல் என்கின்ற கதை இன்றைக்கும் எல்லாரோடும் பேசப்படுகின்ற ஒரு கதை. அதே போல் கதவு என்கின்ற அந்த தொகுப்பு, அந்த கதவுங்கிற தொகுப்பு எப்படி கிராமத்து மக்களிடத்தில் ஒரு சாதாரண 10 ரூபா வரி கட்டாதனால ஒரு வீட்டினுடைய பெரிய கதவு பிடுங்கி அடிக்கப்பட்டு அது போய் எப்படி பஞ்சாயத்து போர்டு வாசலில் கிடக்குது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றவர்கள்லாம் ஃபுல்லில் எப்படி பாடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் அந்த கதையினுடைய சிறப்பு. அதே போல் அவருடைய நாவல்கள் என்று வருகிற போது கோபல்லபுரத்து மக்கள், அந்தமான் நாயக்கர் என்ற 3 பெரும் நாவல்கள் எழுதினார். இதில் கோபல்லபுரத்து மக்களுக்கு தான் மக்கள் என்கின்ற நாவலுக்கு இவருக்கு 90ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இத்தகைய பெருமை மிகுந்த இவர் சிறு குறுநாவல்களும் எழுதியிருக்கிறார். கிடை, பிஞ்சுகள் போன்ற குறுநாவல்களும் இவருடைய சிறப்புடைய நாவல்கள். அது தவிர நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாரு. நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்ட இவர். இத்தகைய பெருமை மிகுந்த பெருமகனார் இலக்கிய சிந்தனை விருது, கனடா நாட்டினுடைய இலக்கிய தோட்ட விருது, இன்னும் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். அதுதான் சிறப்பு. இந்த கொரோனா சமயத்தில் கூட அவருடைய சிந்தனை இயங்கி கொண்டே இருந்ததுக்கு ஒரு அடையாளம் அன்றண்டா பச்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நாவலை சுருக்க வடிவிலே தந்திருக்கிறார். அத்தகைய உழைப்பு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. 99 வயதை தாண்டி இருக்கக்கூடிய இவர் இத்தனை பெருமையோடு எழுதி கொண்டிருப்பது தமிழ் உலகுக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நாம் சொல்ல வேண்டும். கீரா அவர்கள் 100 ஆண்டு அல்ல 120 ஆண்டு காலம் நம்முடைய ராமானுஜரை போல வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். அவருடைய தமிழ் பணி தொடரட்டும். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.